அலை கண்ணா பின்னானு வந்தது. துடுப்ப அப்படியும் இப்படியும் போட்டு படகை முன்னாடி கொண்டு போனான். வானம் இன்னும் கருநீலமா இருக்கும் போதே வீட்டுக்கதவை திறந்து வெளியே வந்தான். காற்றுல உப்பு வாசனை, நனைஞ்ச மணல் வாசனை, காய வைக்க போட்ட வலை வாசனை. கரை அருகே அவன் மர படகு வலைகளை கையால தொட்டு முடிச்சு சரியா இருக்கான்னு பார்த்தான். இளஞ்சிவப்பு பொன் கலந்த மாதிரி கடல் மின்னுச்சு. முத்து படகுக்குள்ள ஏறி துடுப்பை தண்ணியில போட்டு மெதுவா முன்னாடி நகர்ந்தான். துடுப்பு தண்ணியில அடிக்கும் சத்தமும் படகு மரம் கிறுக் சத்தமும் அவனுக்கு பழகின சத்தம். வலை வீசினான். தண்ணிக்குள்ள சும்மா வழுகி போச்சு. அப்புறம் காத்திருந்தான். மீன் வந்தது. கடல் மேல சின்ன சின்ன அலைகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில மோத ஆரம்பிச்சுது. முத்து மேல பார்த்தான். அந்த தூரம் வரைக்கும் ஹொரைசன் மெதுவா கருப்பா மாறிட்டு இருந்துச்சு. கனமான மேகங்கள். இந்த புயல் சாதாரணம் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுது. படகை கரை பக்கம் திருப்பி வேகமா துடுக்க ஆரம்பிச்சான். அலை கண்ணா பின்னானு வந்தது. துடுப்ப அப்படியும் இப்படியும் போட்டு படகை முன்னாடி கொண்டு போனான். கடலுக்கு அவனோட அனுபவம் தெரியாது. வீட்டுல யாரு காத்திருக்காங்கன்னு கவலை இல்லை. ஒவ்வொரு துடுப்பும் போராட்டம். திடீர்னு காற்று மெதுவாயிடுச்சு. மழை குறைந்துச்சு. புயல் ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி. அந்த அமைதியில நினைவுகள் வந்தது. சாம்பல் மங்கள் விலகி நிலம் தெரிய ஆரம்பிச்சது. படகுல இருந்து இறங்கி மணல்ல கால் பதிச்சான். கடலை திரும்ப பார்த்தான். வீட்டுக்கதவு அவன் தட்டாமலேயே திறந்தது. மனைவி எதுவும் பேசல. நாளை வலை சரி பண்ணுவான். நாளை மீண்டும் கடலுக்கு போவான். ஏன்னா மீனவரின் வாழ்க்கை கடலை ஜெயிக்கிறது இல்ல, வாழ்றது.